தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியின் கருத்துக்களாக 10வது பிறந்தநாள் நன்றியாக யோவித்ராஜ் சக்சிகா ஒப்புக்கொடுக்கும் நன்றியை ஆண்டவர் ஏற்று ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும், இறந்து 31 நாளை பூர்த்தி செய்திருக்கின்ற ஏரம்பமூர்த்தி மகதலேனா அடியாருக்கு ஆண்டவர் நித்தியலை பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மரபிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரை ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களும் அது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாத்தையும் மனோசையும் கடந்து கிளையாத்தில் இருந்த மிஸ்போவாவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினர். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சி செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடம் இருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலில் இருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியருடன் போரிட சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா ஆரோரியில் இருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபேல் கெராமின் வரை இருந்த பகுதிகளையும் அளித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவில் இருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மக்களை மேளதாளத்துடன் நடமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்து தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே. நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே. நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கி விட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றித் திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன்
துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கண்ணிமை குடித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சராதவர். என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புவதில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர், எனவே இதோ வருகின்றேன். என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுழலில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே நீர் இதை அறிவீர். என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். நற்செய்திக்கு முன்னாள் தொழி. கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவர் குரலிற்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளரிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராயுள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார்.
அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளரிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்கப்பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளரிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் மங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழுகின்றோம். ஒரு நாள் ஒரு கல்லூரி மாணவர்கள் விடுமுறையின் பொழுது இருவராக காட்டிற்கு சென்றார்கள் மான் பிடிப்பதற்காக. அவ்வாறு சென்ற பொழுது ஜான் மற்றும் கெமிலஸ் ஆகிய இருவர் சென்றார்கள். ஜான் ஒரு மானை கண்ட பொழுது ஓடி அதை பிடிக்க முற்பட்ட பொழுது கெமிலஸுக்கு நெஞ்சு வலி வந்தது. அவன் அப்படியே கீழே விழுந்து விட்டான். சரி, இவ்வாறு ஜானுக்கு நெஞ்சுவலி வந்துவிட்டது என்பதையும் பொருட்படுத்தாமல் ஜான் ஓடி சென்று மானை பிடித்து விட்டான். இப்பொழுது மானை பிடிக்கச் சென்ற கல்லூரி மாணவர்கள் இருவராக ஆளுக்கு ஒரு மானோடு வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஜானும் வந்தான். கல்லூரி மாணவர்கள் பார்த்து கேட்டார்கள், கெமிலஸை காணவில்லை என்று. அப்பொழுது ஜான் சொன்னான், மானை பிடிக்கச் சென்ற பொழுது நெஞ்சு வலி ஏற்பட்டது, அவன் கீழே சாய்ந்தான், அவன் காட்டுக்குள் தான் இருப்பான் என்று ஜான் பதிலளித்தான். இதை கேட்ட கல்லூரி மாணவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். நெஞ்சுவலி ஏற்பட்ட பொழுது கெமிலஸை காப்பாற்றியிருக்கலாம் தானே, அவனை காட்டுக்கு வெளியே கொண்டு வந்து மருத்துவமனையில் அனுமதித்திருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று பேசிக்கொண்டார்கள். இதே போன்றுதான் நாமும் நம்முடைய வாழ்வில் எவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முக்கியம் இல்லாதவற்றுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து வாழ்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே திருமண விருந்து உவமை சொல்லப்படுகின்றது. அங்கே அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். இறுதியாக யூதர்களால் அங்கு பங்கு கொள்ள முடியாமல் போனது. எல்லோரையும் அழைக்கிறார். அப்பொழுது ஒருவர் திருமண ஆடை இன்றி வருகின்றார். திருமண ஆடை இருந்து வருகின்ற பொழுது தலைவன் சினம் கொள்கின்றான், கடிந்து கொள்கின்றான். இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பலர், ஆனால் தெரிவு செய்யப்பட்டோர் சிலராக இருந்தார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் யூதர்களுடைய வாழ்வோடு சிந்தித்து பார்க்கின்ற பொழுது யூதர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டில் மாபெரும் அழிவுக்குள் உட்படுத்தப்பட்டார்கள். காரணம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தாறுபாறாக இருந்தது. அதன் பிற்பாடு அவர்கள் படிப்படியாக தங்கள் இனத்தை கட்டி எழுப்பி வந்து கொண்டே இருந்தார்கள். திருமண ஆடை இல்லாமல் இருந்ததால் அரசரின் சினத்துக்கு உள்ளாகியதைப் போல நாமும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் இருக்கின்ற பொழுது கடவுளும் சில வேளைகளில் கோபமும் வரக்கூடும். கடவுளின் அழைப்புக்கு நாங்கள் முதன்மையான இடம் கொடுத்து அவருக்கு உகந்தவராய் வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆமோஸ் நூல் அதிகாரம் 5 வசனம் 4 ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்றும், திருப்பாடல் 34 வசனம் 10 ஆண்டவரை நாடுவோருக்கு எதுவும் குறைவுபடாதென்றும், நாம் யாருக்கும் முதன்மையான இடம் கொடுத்து வாழ்வதை விட கடவுளுக்கே முதன்மையான இடம் கொடுத்து வாழ்வது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த திருப்பாடலிலே நாங்கள் சவுலை பார்க்கின்ற பொழுது சவுல் தாவீதின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தான். சவுல் கூட தன்னை நம்பியிருந்தான். ஆனால் தாவீதால்
தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கவில்லை. தாவீது கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தான். ஆதலால் தான் சவுல் கொல்ல தேடிய பொழுது தப்பி ஓடுகின்றான். ஓடிய பிற்பாடு அவன் இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே அரசராக ஏற்படுத்தப்பட்ட பொழுது பாடிய பாடல்தான் நாங்கள் இன்று வாசிக்க கேட்ட திருப்பாடல் 40. தாவீது எதிர்களிலிருந்து தனக்கு ஆபத்து வந்தபோது அவர் சவுலை போன்று தன்னை நம்பவில்லை. மாறாக அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார். ஆனால் ஆண்டவரும் அவரை எதிரிகள் மற்றும் ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினார். இவ்வாறு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றோர் என்கின்ற இறைவார்த்தை அர்த்தம் பெறுகின்றது. நாமும் நமக்கு ஆபத்துக்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயர் வருகின்ற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் அனைத்தையும் போக்குவார் என்கின்ற மனநிலையோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும். திருப்பாடல் 33:20 நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடையுமாய் ஆவார். திருப்பாடல் 26:1 நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 9:23 நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். ஆம், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் என்று திருப்பாடல் 34:7 கூறுவதற்கிணங்க நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் வழியில் நடந்து நிறையொருளை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். சகோதர சகோதரிகளை உங்களுடையதும் என்னுடையதும் ஆணைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் பூச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாற்றுமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றலும் அதனாலே தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு இதை நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதுரையுடன் சேர்ந்து நாங்களும் மீட்புகள் தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமன்ற மக்களியும் தாமினங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜோசப் பொன்னையா, எல்லா திருஞாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தருளும். ஆண்டவர் இன்று தனது 10வது பிறந்த நாளை கொண்டாடி மக்கள் நன்றி சொல்லும் யோவிதராஜ் சக்சிக்காவை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் கொடுத்த வாழ்வென்னும் கொடைக்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். இதனுடைய நாட்களும் பொழிந்து ஆசுவாதங்களுக்காக உமக்கு நன்றி கொள்கிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளையுடைய வாழ்வில் நீர் தாமே பயணிப்பீராக. தடைகளும் இடையூறுகளும் குழப்பங்களும் பொல்லாத வியாதிகளும் வராத வண்ணம் காப்பீராக. கல்வி செல்வத்தாலும் நிரப்பி ஆஸ்வதிப்பீராக. தந்தையை நீர் விளைந்து அழைத்து கொண்டு ஈரம்பு மூர்த்தி மதலேனா ஆகிய அடியார் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர் உயிர்ப்பிலும் அவரை பொழிக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூள்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமகளின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவரைகளும் முக்குந்தரை வாழ்ந்த புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வு பங்களும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்போது தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் வானொலியில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்துவியா, நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இயலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தருளுக்கு மழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியினவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவர்களுடைய ஆழங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து நாங்களும் அது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவரையில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளை தந்து இந்த நாளின் தொடக்கத்திலேயே திருப்பலி ஊடாகுமுடைய வார்த்தையும் உடலையும் தந்தி நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் செய்யப்போகின்ற வேலைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். முன்னின்று வழிநடத்துவீராக. எங்களுடைய பயணங்களை ஆஸ்வதிப்பீராக. நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களுக்கு உம்முடைய அன்பை கொடுப்பு செய்வீராக. உம்மிலே நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த நாள் முழுவதும் நாங்கள் செலவிடச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு